இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவை தெற்குல செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிடுறாரு. அதுல வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நேற்று நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த பேரறிவாளன் போறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் சவால் விடுறேன் பெரிய கட்சிகளுக்கு, செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம இந்த இடத்தில் என்னை ஜெயித்து ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி காட்டட்டும், நான் அரசியல் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன் அந்த வேட்பாளர் சவால் விடுறேன். அப்போ இந்த இடத்துல அவங்க டார்கெட் என்ன? செங்கோட்டையை தோக்கடிக்கணும், எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும், வேலுமணியை தோக்கடிக்கணும், 10 தொகுதியில கோவையில அடிச்சே தீரணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா பணம் இறங்கும். வில்லிவாக்கத்துல பணம் மழை பொழியறதுக்கு ரெடியா இருக்காங்க. வில்லிவாக்கத்துல வந்து ஆதவர்ஜனா வந்து மூட்டை மூட்டையா இறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. எப்படியாவது சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சே தீரணும். ஆனா விஜய வராதி கூட பரவாயில்ல, விஜயோட போட்டோ காமிச்சு எப்படியாவது வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வில்லிவாக்க தொகுதியில் நடக்க போகுது. எல்லா தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் 2 மடங்கு வாக்குகள் வரும் பணம் கொடுக்காம. நான் சொல்றேன் அதுதான் சீமான் சொல்றது. எப்படின்னு கேக்குறேன். ஏன்னா வந்து எல்லாரும் இப்ப நீங்க சொல்றீங்க பணம் மூட்டை மூட்டையா இறக்குறாங்க, அதுக்கு மத்தியில இவங்களால எப்படி இப்போ இங்க இந்த இடத்துல சரியான கேள்வி. இந்த விஷயத்துல தெளிவா வந்து சீமான் அவர் தொகுதியிலேயே இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு சீமானுக்கு. காரணம் கேட்டீங்கன்னா அங்க சிதறி கிடக்கிற வாக்கு இந்த முறை வந்து சீமானுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. ஆனாலும் சீமான் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் 234 தொகுதி வெல்லுன்னு சொல்ல மாட்டாரு? ஏன்னா தெரியும் இதுதான் திட்டமிடல். 234 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 15% 16% வந்தாலே 31 ஆட்சி. திரும்ப ஏன் இங்க நிக்கிறார், இந்த முறை நிக்கிறாருன்னா 2 காரணம் இருக்கு. ஏன் எம்பி பதவி விட்டு வர்றாரு? எப்படி இருந்தாலும் வந்து அவங்க கட்சி தானே வந்து 6 பேர் 8 பேர் தான் நிக்க போறாங்க. ஏன் அவர் வந்து இங்க சொன்னா இந்த 8ஐயும் வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கு. காங்கிரஸ் நிக்கிற அந்த வேட்பாளர் பாருங்க, அமமுக வேட்பாளர் பாருங்க, நேரடி களத்துல நான் மாத்தி இப்ப வந்து இப்படி நான் சொல்ல முடியாது. இப்ப டிஎம்கே கேண்டிடேட் டைரக்டா நிக்கிறாங்கன்னா அந்த வேலைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க விஜய் பொறுத்தவரை அந்த ஸ்டார் வேட்பாளர் அந்த தொகுதியில அவர் நிக்கும்போது ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. யாரு அவர் ஸ்டார் வேட்பாளர்? திருப்பி நான் சொல்ல பாருங்க, ஏன் இது நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க இந்த ரீல்ஸ் போற பைத்தியம் இருக்கான்ல, அவனுக்கு சேர்த்தே நான் சொல்றேன். வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவை தெற்குல செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிடுறாரு. அதுல வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நேற்று நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த பேரறிவாளன் போறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் சவால் விடுறேன் பெரிய கட்சிகளுக்கு, செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம இந்த இடத்தில் என்னை ஜெயித்து ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி காட்டட்டும், நான் அரசியல் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன் அந்த வேட்பாளர் சவால் விடுறேன். இது வந்து கேட்டீங்கன்னா என்டிகே வேட்பாளருடைய சவால் எப்படி கேட்டீங்கன்னா அந்த திராவிட கட்சியினுடைய அடிமடியில கை வைக்கிற மாதிரி இது. புரியுங்களா? அவங்க பலமே வந்து இது பணம் கொடுத்து அடிக்கிறது தான். இப்போ செந்தில் பாலாஜி போயிட்டு அங்கே வந்து நின்று இருக்காருன்னா, அங்கே வந்து ஒரு கேண்டிடேட்டாக வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாருன்னா 10 தொகுதி இலக்கு வைக்கிறாங்க. 10 தொகுதி இலக்கு எப்படி? பணம் உண்மை இது. நீங்கள் வேணா பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சில தொகுதி சொல்ல மாவட்டங்களுக்கும் சொல்ல முடியும். கோவை மாவட்டம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கேட்டால் வந்து தினம் வந்து திருவிழா தான் அங்கே தேர்தல் முடிகிற வரைக்கும். காரணம் வந்து யார் வந்திருக்கிறாங்க? செந்தில் பாலாஜி வந்திருக்கிறாரு. புரியுது சொல்ல, செந்தில் பாலாஜி பணத்தை இறக்குவார், ஏடிஎம்கே ஜெயிக்கணும், 10 தொகுதி அடிக்கணும், டார்கெட் அதுதான். குறிப்பிட்ட நான் சொல்றது கோவையில் மட்டுமே 10 தொகுதி, மேற்கு மாவட்டம் முழுவதும் இருக்குன்னா ஒரு 30 தொகுதி இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொல்றது குறிப்பிட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட், சேலம், கோயம்புத்தூர், கரூர் தவிர்த்து நான் சொல்றேன், நான் ஈரோடு இல்லை. அப்போ இந்த இடத்துல அவங்க டார்கெட் என்ன? செங்கோட்டையை தோக்கடிக்கணும், எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும், வேலுமணியை தோக்கடிக்கணும், 10 தொகுதியில கோவையில அடிச்சே தீரணும். அப்போ இங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா பணம் இறங்கும். உண்மை இது, மறுக்கிறதுலாம் கிடையாது. வேலுமணியை அவங்க சைட்ல இறக்குவாங்க. இருக்குல்ல, கொள்ளடிச்ச பணம் இருக்குல்லம்மா, இறக்குவாங்க. அப்போ இந்த இடத்துல போயிட்டு ஒரு நாம் தமிழர் வேட்பாளர் வந்து கேட்கக்கூடிய சொல்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. ஆனா அது நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த சவால்கிட்டே நெருங்க முடியாது. இது உண்மை. ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன். இங்கே நல்லா புரிஞ்சுக்கமா, 2 வகையாக பணப்பட்டுவாடா நடக்குது. ஒன்று ஆளும் அரசு அதிகாரப்பூர்வமாக டிக்ளேர் பண்ணுது. டிக்ளேர் 2 வகையில் 3 வகையை கூட சொல்ல முடியும். ஆளும் அரசு வந்து கேட்டிங்கன்னா 5000 ரூபா மொத்தமாக போட்டுறேன், இது ஏன்னா வந்து தேர்தல் விதிகள்லாம் இருக்குப்பா உங்களால், அப்போ வந்து மொத்தமாக போட்டேன். இது ஒரு வகையான வந்து மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான தான். அது மறுக்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது, இல்லைன்னா சொல்ல முடியாது.
அந்த ஸ்கீம்களை இந்த பணம் கொடுக்குற ஸ்கீமே நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வாக்குகளை எதிர்நோக்கி தான். இதுக்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு தேர்தல் அறிக்கையில் நீங்க சொல்றீங்கல்ல, ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை விலைக்கு வாங்குறது தான். 2 வகை ஆயிடுச்சா. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக நடக்கிறது. இதை தாண்டி 3வதா ஒரு பட்டுவாடா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி பல வகையில் வந்து அந்த பணம் போய் சேரும். ஒரு தேர்தலில் என் நண்பர் சொல்கிறாரு, இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் ஒரு தொகுதியில் அவர் வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி வாங்குறது. நியூஸ் பேப்பர் கொண்டு வந்து போட்டு போயிடுவான்னு கேட்டால் அவர் வீட்டுக்குள்ளே அந்த கதை வழியாக போட்டு போயிட்டாங்கன்னா அதை போய் எடுக்கிறது. கதவை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து 4 500 தாள் இருக்கான். போட்டுட்டு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு டேக் பண்ணி, ஒரு கார்டு மாதிரி டேக் பண்ணி 4 500 ஓட்டு இருக்குது, 2000 ரூபா இருக்குது. சரி, எத்தனை ஓட்டு ஆகுன்னு கேட்டிங்கன்னா 2 ஓட்டு இருக்குது. 2 சின்ன பிள்ளைகளுக்கு ஓட்டு கிடையாது. 4 பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. எந்த கட்சி வேணும் இப்போ புரியுதுங்களா? அப்போது என்டிகே மட்டும்தான் இங்கே வந்து இப்போ நான் இன்னொன்று சொல்கிற பாருங்க, நீங்கள் ஏதோ 2 கட்சி தான் நீங்கள் நினைச்சிடுறீங்க. அதை விட கூடுதலாக கொடுக்குறது வில்லிவாக்கத்தில் பணம் மழை பொழியறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது வில்லிவாக்கத்தில் வந்து ஆதவர்ஜினா வந்து மூட்டையாக இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. எப்படியாவது சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சே தீரணும். விஜயே வராதி கூட பரவாயில்ல, பிரச்சாரத்துக்கு வர கூட பரவாயில்ல, விஜயோட போட்டோவை காமிச்சு எப்படியாவது வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வில்லிவாக்க தொகுதியில் நடக்க போகுது. அப்போ அங்கே நிற்கக்கூடிய அந்த வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருநங்கையம்மா தான் நிற்கிறாங்க. இல்லையா சொல்கிறேன்னா, அவங்க ஏற்கனவே வந்து 2021 வாங்கின அந்த வாக்குகளை தாண்டி 2 மடங்கு வாக்கு வாங்க முடியும். எல்லா தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் 2 மடங்கு வாக்குகள் வரும் பணம் கொடுக்காம. நான் சொல்றேன் அதுதான் வந்து சீமான் சொன்னது. எப்படின்னு கேக்குறேன். ஏன்னா வந்து எல்லாரும் இப்ப நீங்க சொல்றீங்க பணம் மூட்டையா இறக்குறாங்க, அதுக்கு மத்தியில இவங்களால எப்படி இப்போ இங்க இந்த இடத்துல சரியான கேள்வி. எல்லாரையும் நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாதுமா. இப்போ உதாரணத்துக்கு வில்லிவாக்கம் தொகுதியை நான் உதாரணத்தை சொல்றேன். 2.25 லட்சம் வாக்காளர்கள் அங்கே இருக்கிறாங்க. 2.25 லட்சம் மொத்த வாக்காளர்கள். போலாவது உங்களுக்கு தெரியும் 60% 70% தான் ஆகும். அது நீங்கள் 50 கூட சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கூட ஆகிடும். 60னே வச்சுப்போமே. இப்போ சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 வாக்குகள் வந்து போலாவது தான். அந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆ பிரியுதா? 5ன்றது அவங்க வேட்பாளர் போடுறாங்களா இல்லையானு தெரியல. இந்த 5ஆவது அணி என்ன ஆகுதுன்னே தெரியல. சசிகலா அது வந்து விட்டுட்டும் பேச முடியல, சேர்த்து வச்சும் பேச முடியல. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்படி இந்த இடத்துல சின்னம்மா ஒன்று, அங்கே ஒரு சித்தி ஒன்று, என்னதான் பண்ணுறாங்க? ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுங்க. இல்லை தேர்தலில் போட்டிடுனா சொல்லுங்க. நம்ம பேசும்போது சிக்கலாரு 4 முனை போட்டியா 5 முனை போட்டியான்ற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே 4 முனை போட்டினா வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை விட்டுருங்க, என்டிகே வந்து விட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 10,000 ஒரு 15,000 வாக்குகள், 10,000 20,000 வாக்குகள் சராசரியாக வாங்கியிருக்கிறாங்க எல்லா தொகுதியிலும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 3 கட்சிகள் பணம் கொடுக்கக்கூடிய 3 கட்சிகள் எடுத்துங்க. 3 கட்சியுமே பணம் கொடுக்க போகுது. 3 தரப்புல என்ன சொல்ல, அது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, டிவிகே கூட்டணி கிடையாது, டிவிகே. அப்போ 3 பேருமே பணத்தை வந்து இறக்க போறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் திமுகவா இருக்கட்டும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவும் வந்து பணத்தை இறக்கும். இப்போ டிவிகே வேட்பாளர் வேற யாராவது இருந்தால் பணத்தை இறக்க மாட்டாங்க. இப்போ யார் நிற்கிறதுங்க? முதல் அவன் தான் பெரிய அமௌண்ட்டே இறக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு சமமாக அங்கே பணத்தை அடிக்கணும்னு சொன்னால் அதிமுக அணியில் இருக்கிற வேட்பாளர் வந்து அடிக்க முடியாது. அப்படின்னா அவர் சமூகம் சார்ந்துன்றதுனால அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த இடத்துல வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்கே மோகனுடைய மகன் கார்த்தி. அப்போ சம பலம் இன்னும் சொல்லப்போனால் கூடுதல். இவங்களோட பெரிய பணக்காரவங்க வேற விட ஆதவர்ஜினா வந்து பார்த்தீங்கன்னா மாமனார்கிட்ட ஆட்டையை போட்ட பணம், அவங்களுக்கு பரம்பரை பண்பையாக இருக்கிற சொத்து. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பணம் போது நான் வில்லிவாக்கம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை இறைப்பாங்க. இதுல வந்து சரி எல்லாருமே வந்து ஒத்த ஓட்பா வந்து ஓட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் பணம் கொடுப்பானா நிச்சயமா வந்து ஒரு 25% வந்து நீங்க பணமே கொடுத்தா விட அது மறுக்கிற இடத்துல இருப்பாங்க. அப்படியே வாங்கினாலும் மனசாட்சி. இப்போ நீங்க வாங்கணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க அந்த மாதிரி கூட பணம் போட்டு நடக்கும். நியூஸ் பேப்பர் தினம் வாங்குவான், உள்ள தூக்கி போட்டு போயிட்டே ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா அது இருக்கும். பல வகையில பணம் வந்து அவங்க வாங்கலனா கூட, கையில வாங்கலனா கூட அந்த பணத்தை ஏதாவது ஒரு வகையில வந்து கொடுக்குற நபர்கள் இருப்பாங்க. ஒரு வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, 5 வாக்கு இருக்குன்னா 5 பேர்ல 5 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் ரொம்ப நீங்க கரெக்டாக புரியும். ஒரு 5 வாக்கு இருக்கு வீட்டில், அந்த 5 பேருமே வந்து பணம் வாங்கணுன்ற நோக்கம் இருக்காது. ஆனால் ஒருத்தர்கிட்ட அந்த குடும்ப தலைவர்கிட்ட போய் பணம் சேர்ந்துடும். ஆனால் வாக்களிக்கக்கூடிய அந்த நபர்கள் மனசாட்சியோட வாக்களிப்பாங்க. அப்படி வாக்களிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சொல்கிறேன்,
என்டிகே வேட்பாளர் இந்த தொகுதி மட்டும் இல்லை, இதை நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எல்லா தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8% கண்டிப்பாக 16%. அதனால தான் வந்து இன்னைக்கு டிவிக்கு வந்து 234 தொகுதியும் ஜெயிப்பாங்கிறான். டிஎம்கேவே சொல்லலை. டிஎம்கே ஒரு பீரியட்ல 200 வெல்வோம் சொல்லும் போது இருமாப்புடன் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன நபர் தான் இந்த விஜய். முதல் கூட்டத்திலேயே ஆனந்தவுடன் கூட்டத்தில் 200 வெல்வோம் சொல்லிட்டு இருமாப்புடன் சொல்கிறார். நீ எந்த மாப்பிளடா சொல்ற? அவர் இருமாப்புல சொன்னாரு. 234 ஜெயிப்பாங்கிறான். அவங்களாவது களத்தில் இருக்கிறாங்க, இன்னைக்கும் களத்தில் இருக்காங்க, நேற்றும் களத்தில் இருந்தாங்க. 70 வயசுல வந்து இன்னைக்கும் வந்து பம்பர் போல சுழந்து வேலை செய்யறாங்க முதலமைச்சர். ஆனா நீ என்ன சொல்ற? வீட்டில் போய் படுத்துக்கிட்டு 234 ஜெயிப்போம். அதிமுக கூட பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை 234. இந்த விஷயத்துல தெளிவா வந்து சீமான் அவர் தொகுதியிலேயே இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு சீமானுக்கு. காரணம் கேட்டீங்கன்னா அங்க சிதறி கிடக்கிற வாக்கு. நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த முறை வந்து சீமானுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. ஆனாலும் சீமானுக்கு சொல்ல மாட்டேங்கிறார். நான் வந்து காரைக்குடியில் வெல்வோம்லாம் அவர் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் 234 வெல்வோம்னு சொல்ல மாட்டாரு? ஏன்னா தெரியும் அப்போ அவங்க டார்கெட் இதுதான், திட்டமிடல்ன்றது, தொலைநோக்கு பார்வையிட்டு. 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 15% 16% வந்தாலே 31 ஆட்சி. ரொம்ப நாளைக்கு இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்ற முடியாது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைஞ்சிட்டு வராங்க. முதல்ல 8% மக்கள் வந்து தெளிவடைஞ்சிட்டாங்க. இந்த 8-16% ஆகும். 31 ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த வலிமை பெறும். அப்போ இது வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம், தெளிவான பயணம். புரியுதா சொல்றது? அப்போ இந்த இடத்துல இந்த பணத்தை கொடுத்து வெற்றி பெற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல சார், ஆனா இப்போ இந்த தேர்தல்ல வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களே எம்பி பதவியை விட்டுட்டு இங்க வந்து தேர்தல்ல போட்டியிடுறாரு இல்லையா? அந்த அரசியல் மாற்றம் அப்படின்னும் போது சீமானின் பங்கு இந்த தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல தேவை. இங்க பாருங்க, நல்லா இந்த தேர்தல் வந்து தொங்கு சட்டமன்றம்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அது காரணம் கேட்டீங்கன்னா விஜயோட அரசியல் வாய்ப்பு இருக்கு. ஆமா, தொங்கு சட்டமன்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா ரெண்டு தரப்புலையுமே வந்து உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பார்த்தீங்கன்னா கிங் மேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இங்க கிங் மேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட்டணியில நிக்கிறாங்க இவங்க 160 சீட்டு இப்படி நிற்கும் போது அங்க 118 எடுத்தா முதலமைச்சர், 117 அங்க கூட்டி இங்க கூட்டி அப்படி வந்துடுது, 117 வந்துடுது. சொல்லுங்க, ஒன்று தேவை. அவங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யார் முதலமைச்சர்ன்றதை முடிவு செய்யும். அந்த ஒருத்தர் யார்? அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இந்த இடத்துல ஒருவேளை வந்து சீமான் வந்து காரைக்குடியில் வந்து வெற்றி பெற்றார்னா, அவர் ஒரு தொகுதியில் வெற்றி பெறாருன்னு வச்சுங்க, அந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் முதலமைச்சர் தேர்வு செய்யற இடத்துல வந்துருவாங்களா? இது நான் சீமானுக்காக சொல்லணும் கிடையாது. திரும்ப ஏன் இங்கே நிற்கிறார், இந்த முறை நிற்கிறாருன்னா 2 காரணம் இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் எம்பி பதவி விட்டு வர்றாரு? எப்படி இருந்தாலும் வந்து அவங்க கட்சி தானே வந்து 8 பேர் தான் நிற்க போறாங்க. ஏன் அவர் வந்து இங்கே நிற்கணும்னு சொன்னா இந்த 8ஐயும் வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கா? நிர்பந்தம் இருக்கு, வாய்ப்பு கிடையாது. நான் சொல்ல வாய்ப்பு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வந்து அதை விட்டுருங்க, மீன் இங்க வாங்க, அதே பணபலத்துக்கு வாங்க. அவங்க கிட்ட பேசும்போதும் பணபலத்தை பத்தி பேசணும்ல. விசிகா வேட்பாளர் வந்து பணத்தை வந்து செலவு பண்ணுவாங்களா? அந்த அளவுக்கு வலிமையான வேட்பாளர் இருப்பாங்களா? எல்லாரும் வந்து இங்க வந்து எம்கே மோகன் மாதிரி மகன் மாதிரி அல்லது கார்த்திக் மாதிரியா அல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அங்க தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 8 வேட்பாளரையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கு. ஒருவேளை 2 வேட்பாளர் தோற்றால் கூட நாளைக்கு திடீர்னு பற்றாக்குறை வரும்போது பாத்தீங்கன்னா ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகலைன்னா 8 சீட்டு கொடுத்தாருங்க. அந்த 8ல் அவங்க 8 வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க வந்து 2 தொகுதி வெற்றி பெறலைங்க. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இதே இந்த 2 தொகுதி வந்து வெற்றி பெற்றிருந்தால் மு.க. ஸ்டாலின் தாங்க முதலமைச்சராக இருப்பாரு அப்படின்னு ஒரு பேச்சு வரும் இல்லையா? அப்போ முழுமையா தமிழ்நாடு அரசியல்ல ஈடுபடணும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை வந்து இந்த 6 வேட்பாளரும் வந்து 8 வேட்பாளரும் வந்து வெற்றி பெற்றால் கூட கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டாங்கன்னா யாருடைய கண்ட்ரோல்ல? கட்சியோட தலைமை கண்ட்ரோலில் இருக்கணும்ல. அப்போ ஸ்டேட் அரசியலுக்கு வந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை என்ன கண்ட்ரோல் இருக்க முடியும்? இப்போ 8 பேர்ல இவர் ஒருத்தர்னா இவர் எடுக்கிற முடிவுல கட்டுப்படணும். முன்னாடி வந்து வெறும் அரசியல் கட்சி தலைவராக இருந்து இந்த 8 பேரை டிரைவ் பண்றதுக்கும் தானும் அந்த 8 பேர்ல ஒருத்தராக இருந்து டிரைவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
இதை நீங்க நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். 8 பேர்ல நானும் ஒருத்தன். 8 பேர் வெற்றி பெறதா வச்சுக்கோங்க. 8 சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தான் வந்து சட்டமன்ற அந்த குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவர். அப்போ இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து சென்ட்ரல் அரசியலை விட்டு ஸ்டேட் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் அதுதான். காரணம்னா தொங்கு சட்டமன்றம், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டேட் அரசியல் தான் பண்ணி ஆகணும் இப்போ அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வராங்க. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கான்னா சொல்லவே முடியாது. காரணம்னா தேர்தல் காலமே அப்படிதான் இருக்கு. ஈக்குவல் டஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சிருவாரு, அவர் ஜெயிச்சிருவாரு. நான் சொல்றேன் நம்பிக்கை. இப்போ நீங்க சொல்லுங்க ஏன் வந்து இப்போ என்டிகேக்கு மட்டும் சொல்லுங்க, நம்பிக்கை அடிப்படையில் சொல்றேன். வேட்பாளர் நிற்கிற நான் ஏதோ ஒரு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோன்றதுனால வந்து சீமான் வெற்றி பெறுவார் அப்படி நான் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல அங்கே கள சூழல் பாருங்க. அப்போ ஒரு பொய்யான சொன்னால் இப்போ இவனுக்கு சொல்கிறாங்க பாருங்க 234 தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் ஜெயிச்சுருவாங்க சொன்னால் நீங்களே என்ன சொல்லுவீங்க, என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்போது இங்கே யதார்த்த நிலை உண்மை நிலையை பேசியாகும். அங்கே நான் வேட்பாளர்களை நான் பார்க்குறேன். ஏற்கனவே காங்கிரஸில் இருந்த வேட்பாளர் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அங்கே கெமிஸ்ட்ரி சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. கிராஸ் ரூட் லெவலில் வேலை இருந்து டிஎம்கேல இருக்கவங்க வேலை செய்யறது சந்தேகம். யாரும் இப்போ இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நேரடி போட்டியில், இங்கே திமுக நேரடி போட்டியில், அங்கே அதிமுக நேரடி போட்டி இல்லை, அங்கே அமமுக கொடுக்குறாங்க. அமமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வேட்பாளர் வந்து சசிகலா போடுற பட்சத்தில் சரிங்களா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து பலவீனம் வந்து டிடிவியே நின்னாருன்னா கூட அந்த தொகுதியில், அந்த காரைக்குடி தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு சொல்ல முடியாது. அப்போது அங்கே வந்து அதிமுக சார்பில் நீங்கள் வந்து களமானால் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆதரித்து வந்து வாக்கு வந்து கேட்க மாட்டாங்க அதிமுக. ஏன்னா நீண்ட காலம் வந்து இப்போ தானே தேர்தல் உடன்படிக்கை திடீர்னு தான் நாங்கள் ஏற்கனவே வந்து பல வார்த்தைகள் இருக்க டிடிவி இணக்கமாக கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2 என்ன 3வது ஒரு டிடிவி நின்னார்னா பணத்தை எடுத்து இறச்சி விடுவார். இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா. சீமான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ 3வது இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது இந்த பல் டாக்டர் யாரு, இந்த ரீல்ஸ் பைத்தியம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரீல்ஸை போட்டு அவன் பாட்டுன்னு எது நாகப்பழம் வாங்கி சாப்பிட்டுன்னு அவன் போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இங்கே 2 பெரிய 3 பக்கம் நீங்கள் மோதணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் பணம் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி பெறத்துக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 3 போட்டின்னு கேட்டால் இங்கே வந்து சீமான்கிட்ட மிகப்பெரிய பலமேன்னு கேட்டால் சீமான் என்டிகே வேட்பாளரை தாண்டி அவரே நேரடியாக களத்தில் இறங்குறாரு. அவருடைய சொந்த மண் கடைசியாக சொல்ல போனால் அவருடைய மாவட்டம். அப்போ இங்கே யார் வந்து ஸ்டார் வேட்பாளர்னு சொல்கிறாங்களே, இந்த ஸ்டார் வேட்பாளர் ஸ்டார் யார் நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சி விட்டுறேன். யார் இங்கே ஸ்டார், யார் வந்து பெரிய வேட்பாளர்? ஸ்டார் வேட்பாளர்னா என்ன, யார் முக்கிய வேட்பாளர் நீங்கள் சொல்லுங்கள். சீமான் தான் முக்கிய வேட்பாளர், யார் வேணாலும் சொல்லுவாங்க. அப்போ இந்த மக்கள் வந்து இந்த முறை வந்து சீமான் வந்து பெருவாரியான வாக்குகளை வந்து வழங்குவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை தான் நான் சொல்கிறேன். அப்படிங்களா சொல்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் நிற்கிற அந்த வேட்பாளர் பாருங்க, அமமுக வேட்பாளர் பாருங்க, நேரடி களத்துல நான் மாற்றி இப்போ வந்து இப்படி நான் சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கே கேண்டிடேட் டைரக்டா நிற்கிறாங்கன்னா அந்த வேலைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க விஜய் பொறுத்தவரை அந்த ஸ்டார் வேட்பாளர் அந்த தொகுதியில் அவர் நிற்கும் போது ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. யாரு ஸ்டார் வேட்பாளர்? திருப்பி நான் சொல்ல பாருங்க, ஏன் இது நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க இந்த ரீல்ஸ் போற பைத்தியம் இருக்கான்ல அவனுக்கு சேர்த்தே நான் சொல்றேன். அவங்க தலைவரை நம்பி தான் அவன் நிற்கிறான். யாருக்கு தெரியும் பிரபுன்றவன ரீல்ஸ் போட்டதுனால தெரியும். ரீல்ஸ் போடும்போது கூட என்ன செய்யறான், ஐயாத்துறையை பாட்டு போட்டு விட்டுறான், ஒரு பக்கம் வந்து டிவிக்கு அடையாளத்தை காட்டுறான். இப்போ நான் சொல்றேன் விஜய்க்கே ஏன் சீக்கிரம் கேட்டா ஒரு நாள் இப்போ திடீர்னு அவன் தானே குழியில இறங்குறான். இப்போ இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் 24 நாள்ல எத்தனை குழியில அவனே விடுவான்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த குழியில விடும் போதெல்லாம் பாதிப்பு யாருக்கு? இந்த டிகே பிரபுக்கு தானே பாதிப்பு. இப்போ விஜயோட கல்ட்டு உடையும் போதெல்லாம் யாருமா பாதிக்கப்படுறாங்க? அவங்களுடைய வேட்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். விஜய்க்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வின்றது பார்த்தீங்கன்னா ஊசலாட்டமா இருக்கு. ஏன்டா நின்றுட்டோன்னு ஃபீல் பண்ணுறான். இன்னைக்கு காலையில் வந்த தகவல், நம்ம ஏன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணோம், ஏன் எப்படி ரீச் ஆகுது, நீங்கள் எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கேட்டால் மனைவி பிள்ளைகளுக்கே கடன் கொடுத்துரும், மனைவி பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்துரும், மனைவி பிள்ளை கடன். ஸோ இதெல்லாம் வந்து தவறான நடவடிக்கைமா, இதெல்லாம் தற்கொலைத்தனமான நடவடிக்கை. இதெல்லாம் இதுக்கு வேற ரூட் எடுத்துருக்கணும் நீங்க. கண்டிப்பா சார். இப்ப காலத்தின் கட்டாயம் இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடக்கணும்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா? ரொம்ப ஆய்வுலாம் தேவையில்ல, என்டிகேக்கு தான் வாக்களிக்கணும். என்டிகேக்கு மட்டும்தான் தெளிந்த, இதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க தேவையே இல்லை. 70 ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி அமைச்சாச்சு. புரியுதா சொல்றது? இன்னொரு பைத்தியக்கார கூட்டம் ஆளை வருது. அந்த பைத்தியக்கார கூட்டம் என்ன முடிவு பண்ணிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, என்ன சாதனைன்னு கேட்டிங்கன்னா இவங்க பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் பரவாயில்ல? வாக்காளர் மத்தியில் இவங்க செய்த சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பைத்தியக்கார கூட்டம் வந்த உடனே இந்த பைத்தியக்கார கூட்டம் இவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்கு? ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்க. பரவாயில்லைங்க, அவங்களே பரவாயில்லைங்க. இந்த பைத்தியக்கார கூட்டத்தை விட அவங்களே பரவாயில்லைங்க. இன்னொரு கட்சி இருங்க அதிமுக, அவங்க என்னங்க
மதவாத கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. பரவாயில்லைங்க, அவங்களே வரட்டங்க. இது இவங்க சாதனையே அதுதான். இந்த டிவிக்கு சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கட்சியுமே பரவாயில்ல நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ நம்மை போன்ற அறிவார்ந்த நபர்கள் சொல்லுங்க, ஏங்க அது ஊழல் கட்சி, இது மதவாத கட்சி, இது பைத்தியக்கார கட்சி. அப்போ தெளிந்த பார்வை நீண்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள கட்சி எது? எல்லாரும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் தான் இந்த முறை வந்து நாம் தமிழுடைய அந்த தேர்தல் அறிக்கை வந்து பரவலாக இன்றைக்கி வந்து தேர்தல் அறிக்கை கேட்குற நிலைமையில் இருக்குது. ஒரு கட்சி யாராவது தேர்தல் அறிக்கை கேட்குறாங்க, டிஎம்கே தேர்தல் அறிக்கை என்ன கொடுங்க, இந்த கிடைக்குன்னா பல பத்திரிகையாளர்கிட்ட போய் ரீச் ஆகலைன்னா கிடைக்கலன்றாங்க. அந்த தேர்தல் அறிக்கை வந்து இந்த 450 பக்கம் வந்து எங்களுக்கு அந்த அந்த புத்தகம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க உள்ளபடியே. அப்போ இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு முன்னுதாரணம்னா அது நாம் தமிழ் தான். அந்த பேச்சு வந்திருக்கு இந்த தேர்தலில். இதுதான் பெரிய பலமாக நான் பார்க்க, பெரிய பலம், பரவலான கருத்து. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க, இந்த நங்கடிக்கிறது நக்கல் அடிக்கிறது இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கேட்டால் பரவலாக வந்து படித்தவர்கள் மத்தியில் ஒரு பீரியட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை வந்து இவன் தான் ஜான் தான் கிரியேட் பண்ணான். இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்ன உடனே அந்த சாதி சாயம் போய் அன்புமணி வந்து படித்தவர்கள் மத்தியில் ரீச் ஆனார். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்க மத்தியில் ரீச் ஆனார் பரவலாக. இந்த மாற்றம் இந்த மைக்கிங்க வச்சுக்கிட்டு இந்த மத போதகர் மாதிரி இப்படி அப்படியே ஓடினார் இல்லையா? அது ஜான் தான் கிரியேட் பண்ணான். ஆனால் அன்னைக்கு அது ஜான் கிரியேட் பண்ணனுடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி வந்து அவர் கையில் இருக்குது. ஜானை குறை சொல்ல முடியாது. ஜான் ஆரோக்கியசாமியா இன்னைக்கு இது அன்புமணி கிட்ட கட்சி இருக்குதான் காரணம் இருக்குதான் அது ஜானோட பிளான் தான். அது என்னன்னா வந்து ஒரு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு கொண்டு போனான். ஆனால் அது வந்து அடுத்த கட்டமாக அவங்க வந்து சரியாக பயன்படுத்தி இருந்தாங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஒரு வேளை மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜான் சொல்லக்கூடியதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து சரியான நபர்கள் இருந்தாங்க. எங்க பாமகல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனே சுத்த விடுறானுங்க. யார ஜானையே வந்து பார்த்தீங்கன்னா சுத்த விடுறானுங்க. அதனால நான் வந்து சொன்னேன், நீ கட்டாந்தரில் தண்ணி ஊற்றுற, இது நீ அங்கே இருக்க வேண்டிய ஆளாக கிடையாது. நீ சொல்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள் எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழில் தான் இருக்கிறாங்க. நாம் தமிழில் இருக்கிறாங்க. ஆனால் நீ வந்து அங்கே கட்டாந்தரில் பாறாங்கல்ல தண்ணியை ஊற்றிட்டு இருக்கிற. இது 24 மணி நேரத்தில் வந்து சீமானை வந்து அணுக முடியும். ஒரு வியூக அமைப்பாளர் இருந்தாங்கன்னா 24 மணி நேரம் சீமானை அணுக முடியும். அங்கே அப்படி கிடையாது. 16 மணி நேரம் நீ ரீச்சே ஆக முடியாது. இது தலைவர்கிட்ட மீதி இருக்கிற நேரம் கூட டைரெக்டாக பண்ண முடியாது. அப்படி இருக்கு உன் நிலைமை. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் எல்லாமே தெரியும். அதனால நான் சொல்கிறேன், தொலைநோக்கு பார்வையோட தெளிந்த ஒரு அரசியல் பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நாம் தமிழர் தான். மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு காலதாமதம், நம்ம காத்து இருக்கலாம், அவ்வளோதான். ஏன் இந்த தலைமுறை கூட வந்து இப்படி கூட போயிடலாம், அடுத்த தலைமுறை தூக்கி சுமக்கும். இந்த பரபரப்பு வந்து சீமான் அவர்கிட்ட இல்லை. இவங்க சொல்கிற மாதிரி 234 ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை. ஏன்னா தீர்க்கமாக இப்போது ஒரு ஸ்டால்வார்ட்னு சொல்லுவாங்க, ஒரு வலிமையான ஒரு தீர்க்கமான ஒரு மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதை எதுன்னு தெரியும், அவங்க இலக்கு எதுன்னு தெரியும், அவங்களுடைய பலம் எதுன்னு தெரியும், அவங்க பயணம் எதுன்னு தெரியும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட ஒப்பிட முடியாது. இன்ஸ்டண்ட்டாக தேவைன்னு சொன்னால் கையில் கோடி கோடியாக பணத்தை வச்சுக்கிட்டு வாக்குகள் வரும். அந்த நிரந்தரமான வாக்கு கிடையாது. அடுத்த தேர்தலுக்கு அவன் பணம் கேட்பான். இப்போ நான் கேட்குறேன், 2021 பணம் கொடுத்தாச்சியா? இது நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டீங்க, தேர்தல் அறிக்கையில் நான் எல்லாம் செஞ்சுட்டேன், மீண்டும் வாக்களிக்க சொல்லுங்க. அதே வாக்காளர்கிட்ட மறுபடியும் பணத்தை கொடுக்கணும். எப்படி 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 அதே வாக்காளர் மீண்டும் பணம் கொடுக்கணும். இப்போ புரியுதுங்களா? அவன் உங்கள்கிட்ட பணம் கொடுத்தாச்சு, ஜெயிச்சாச்சு, அதை எப்படி திருப்பி எடுக்கிறது? திருப்பி ஊழல் செய், திருப்பி பணத்தை எடு. அப்போ உனக்கு என்ன நலத்திட்டம் எப்படி கிடைக்கும்? வரியை போடு, டாஸ்மாக் கடையை துற. இவ்வளோ தம்மா போயிட்டுருக்கு. இது எவ்வளோ காலத்துக்கு இப்படி போக நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நாம் தமிழ் மாதிரி ஒரு கட்சி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து முதல்ல பாராட்டணும். உள்ளபடியே இப்படி ஒரு கட்சி இருக்குது, விடாப்படியாக வந்து நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். ஒரு சுயநலமாக கூட ஒரே ஒரு நபர் வந்து ஒரு வேட்பாளர் கூட வந்து நம்ம ஜெயிச்சாகணுமேன்றதுக்காக யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்துருவாங்களா? கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. இதுதான் தெளிந்த பார்வைன்றது, இதுதான் தீர்க்கமான பார்வைன்றது. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றிமா.